நகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரங்கராஜ் பாண்டே எடப்பாடி பழனிசாமியை கேட்கிறாரு, தாவேகா கூட்டணிக்கு வருமா வராதா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு நாங்க இதுவரையிலும் பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லையே, எப்படி நீங்க கூட்டணிக்குன்னு சொல்லலாம், ஊடகங்கள் எங்களை தவறா சித்தரிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமியோட மகன் மிதுன் அவர்கள் ஆதவர்ஜனையோ அல்லது விஜயோ சந்தித்து பேரம் பேசிய சம்பவம்லாம் இருக்கிறது. சரி, ரைட்டு, அதை விட்டுருங்க. இப்போ பாஜகவால் மிரட்டப்பட்டு விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள வர்றதுனால யாருக்கு லாபம்? தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை ஓட்டுக்கள் விஜய் நம்பி வராது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இதர சிறுபான்மை ஓட்டுகளும் வராது. ஏற்கனவே விஜய் அதிமுகவுக்கு ஓட்டு போட்ட ஒரு 5% ஓட்டு வரும். அந்த 5% ஓட்டு மாற்றத்தை ஏற்படுத்துமானா அதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரிய பாப்பார கூட்டம் திட்டமிட்டு விஜயை களத்தில் இறக்கி அதிமுகவை அடிமாட்டு ரேட்டுக்கு கொண்டு போகுதுங்கிறத எடப்பாடி பழனிசாமி உணர்ந்திருக்கிறார். நம்ம எதிர்கட்சியாவே இருந்தாலும் பரவாயில்ல, அதிமுகவை இவர்கள் விழுங்கி விடுவார்கள். இப்ப கிட்டத்தட்ட பாதி விழுங்கி இருக்காங்க, தலை மட்டும்தான் வெளியில நீட்டிட்டு இருக்கு. அப்ப விஜய் பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள வந்துட்டா அங்க முழு முகமாக விஜயோட முகம், விஜய்ங்கிற நட்சத்திரம் தான் காண்பிக்கப்படும். உதாரணத்துக்கு இப்ப சேலத்துல ஒரு மாநாடு போடுறாங்க. விஜய், எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன் எல்லாருமே இருக்காங்க. இப்ப டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி விஜய் பேசுறாருன்னு வைங்க. விஜய் பேசி முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா அந்த மாநாட்டு தொடர்ல கும்பல் பூரா விஜய்க்கு இறங்கி போயிட்டாருன்னு வைங்க, கும்பல் பூரா போயிடும். அப்படிதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா கலைஞர் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் இருக்கும்போது எம்ஜிஆர் பேசிட்டு எனக்கு ஒரு ஷூட்டிங் இருக்கு கிளம்புறானே அந்த கூட்டம் பூரா கிளம்பி போயிடுச்சு. அப்ப இந்த விஷயம்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமல்ல, அரசியலை உற்று நோக்குகிறவர் தான். அரசியல்ல துரோகம், வன்மம், அதெல்லாம் 1000 விஷயம் சொல்றாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவுக்கு இன்னைக்கு பொதுச்செயலாளர். அம்மையார் சசிகலா அதிமுகவை கைப்பற்ற முடியல, ஓ பன்னீர்செல்வம் கைப்பற்ற முடியலன்னா அது அவங்க தான் அவங்களுடைய தலைமை ஒரு நிலையை பொறுத்து இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அம்மையார் சசிகலா அவர்களை அதிமுக பொதுச் செயலாளராக ஒருபோதும் ஆரிய பாப்பார கூட்டம் விடாது, எழுதி வச்சுக்கோங்க. அம்மையார் சசிகலா அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கு தகுதி இல்லாதவரா? தகுதி உள்ளவர் தான். ஓ பன்னீர்செல்வம் தகுதி இல்லாதவரா? அவர் தலையாட்டி பொம்மை தான். ஆனாலும் கூட அவர் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், திமுகவுக்கு போயிட்டார், அவரை விட்டுருங்க. அப்ப அம்மையார் சசிகலா அவர்களை ஏன் அதிமுகவிற்குள் விடக்கூடாது என்று ஆரிய பாப்பார கூட்டம் திட்டமிட்டு இந்த வேலைகளை செய்கிறது. அதிமுக பொதுச் செயலாளராக அம்மையார் சசிகலா அவர்கள் இருந்திருக்கும் பட்சத்துல, ஒருவேளை அம்மையார் சசிகலா தலைமையில் அதிமுக இருந்து பாஜக கூட்டணியில் இருந்திருக்கும் பட்சத்துல, அம்மையார் சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்திருக்கும் பட்சத்துல அவருடைய புகைப்படத்தை முன் வரவேற்புல வைக்காம திருச்சியில பண்ணாங்கல்ல, அது மாதிரி அம்மையார் சசிகலா அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளராக இருந்தா அந்த நாசக்கார வேலையை பாஜக பண்ண முடியாது. ஆனால் அதனையும் பொறுத்து கொண்டு திருச்சியில் இருக்கக்கூடிய அதிமுகவினர் பொறுத்து கொண்டு இருந்திருக்கிறார்கள். அதற்கான காரணம் எடப்பாடி பழனிசாமி எந்த சைகையும் காண்பிக்கவில்லை. இதனாலதான் சொல்றோம், அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள விஜய் உள்ள வந்தா அங்கு முதல் முகமாக, நட்சத்திர முகமாக ஓ பன்னீர்செல்வம் இழிவுபடுத்தியது போல, டிடிவி தினகரன் பச்சை தமிழன் என்று இடைக்குத்து குத்தியது போல, எடப்பாடி பழனிசாமியை ஓரங்கட்டி விட்டு விஜய் அவருடைய முகத்தை தான் பெரிய அளவுக்கு காமிப்பாங்க. விஜய் வரும்போது கைத்தட்டல், பிளாப் எல்லாம் அதிகமா இருக்கும். எல்லா வகையிலும் பாதிக்கப்படுவார் எடப்பாடி பழனிசாமி. ஒரு நட்சத்திர, ஒரு மாசு உள்ளவர். அவர் பெரிய நடிகர் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனா அரசியல்ல பெரியவரா கிடையாது. அரசியல்ல விஜய் சுழியம் முட்டை தான். அவருக்கு அரசியல் எதுவுமே தெரியாது. அரசியல் சித்தாந்தங்கள் தெரியாது, திராவிட சித்தாந்தங்கள் தெரியாது, எதுவுமே தெரியாது.
ஆரிய பாப்பார கூட்டம் பாஜகவால் களமிறக்கப்பட்டவர் தான் விஜய். தமிழ்நாட்டில் திராவிட கட்சியை ஒழித்தாக வேண்டும், அதற்கு ரஜினியை பயன்படுத்தணும்னு முயற்சி பண்ணாங்க, முடியல. போய் ஆத்தூர்ல படுத்துக்கிட்டார். நம்மளை எப்பா அலைய விட்டே கொண்டுருவாடா சாமி. இந்த திராவிட கட்சிகள் மையம் கொண்ட இந்த தமிழ்நாட்டில் திராவிடத்தை ஒழிக்கணும்னு பாஜக நினைக்கிற அந்த நாசக்கார வேலைக்கு நம்ம துணை போறோம்னா நாளைக்கு வரலாறு நம்மளை மன்னிக்காது அப்படின்னு உணர்ந்துக்கிட்டு அரசியலில் தாக்கு பிடிக்க முடியாது. பட்டினியா இருக்கணும், பசி பட்டினியா இருக்கணும். ஒன்றுல ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்துட்டா 4 மணி நேரத்துக்கு மனுஷன் ஒன்றுக்கு போக முடியாது தெரியுமா? இடையில தண்ணியே குடிக்க மாட்டாங்க. பல அரசியல்வாதிகளுக்கு கிட்னி பாதிக்கப்படுவதற்கு அதுதான் காரணம். அரசியல்வாதிகள் ஓடோடி உழைக்கிறார்கள்னு சொல்றான். பல அரசியல்வாதிகளுக்கு கல் இருக்கு, சிறுநீரகத்துல பிரச்சனை இருக்கும்பாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் தண்ணி குடிக்க மாட்டாங்க காலையில. இடையில ஒண்ணுக்கு இருக்க போனா அவன் பதவி காலி ஆயிரும். இட்லி சாப்பிடுவாங்க, தோசை சாப்பிடுவாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஏதோ பெயரளவுக்கு சும்மா ஒரு 2 இட்லி ஒரே ஒரு தோசை அப்படி சாப்பிட்டு போயிடுவாங்க. பல அமைச்சர்களை, பல சட்டமன்ற உறுப்பினர்களை நான் சென்னையில பார்த்துருக்கேன். அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக அந்த காலகட்டத்தில். அப்ப அப்படியெல்லாம் அரசியல்ல வளர்ந்து இன்னைக்கு விஜய் அப்படிங்கிற ஒற்றை நபர்கிட்ட நம்ம அடங்கி ஒடுங்கி போறதா? விஜய் அப்படிங்கிற ஒரு மாசுள்ள ஒரு சினிமா நடிகர் மேடையில் வரும்பொழுது இருக்கிற கைதட்டலும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற கைதட்டலும் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது, அதிகமா இருக்கும். அப்ப சீட்டும் 60 சீட்டுக்கு மேல. அப்ப பாஜக ஏதோ நாசக்கார வேலைகளை செய்கிறது என்பதை உணர்ந்து வேறு வழி இல்லாம சில மேடைகள்ல எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை. எது எப்படி பார்த்தாலும் அதிமுகவுக்கு ஒரு ஆபத்துங்கும் போது அந்த இடத்துல நம்ம குரல் கொடுக்கணும். அம்மையார் சசிகலா அதிமுக பொதுச்செயலாளராக வருவதற்கான வாய்ப்புகளை அல்லது அவைத்தலைவராக வருவதற்கான வாய்ப்புகளை எடப்பாடி பழனிசாமி ஏற்படுத்தினார். அந்த ஏற்படுத்திய விஷயம் எப்படியோ தினகரனுக்கு தெரிந்து, அமித்ஷாவுக்கு தெரிந்து, தினகரன் சொந்த சித்தி அதிமுக பொதுச்செயலாளராக வரண்டான்னு நினைப்பாரு. அதிமுகவில் அம்மையார் சசிகலா வரக்கூடாது என்பதுதான் ஆரிய பாப்பார கூட்டத்தின், RSS கூட்டத்தின் திட்டம். பாஜகவை தமிழ்நாட்டில் காலூன்ற வைக்கணும் முயற்சி பண்ணாங்க. அண்ணாமலை மாதிரி மாசுள்ள ஒரு பிராமின் யாரும் இல்லை. பிராமின் ஒருத்தர் வந்தாரு, அவர் கடைசியில் ஒரு வீடியோ போட்டு காலி பண்ணிட்டாங்க. அதை காலி பண்ணது அண்ணாமலைங்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனால் ஆரிய பாப்பார கூட்டம் திட்டமிடல் தமிழ்நாட்டில் ஒருபோதும் நடக்காது. பிராமின் என்பவர் இங்கு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணி ஜெயிக்க முடியாது. அது அம்மையார் ஜெயலலிதாவோட முடிஞ்சு போச்சு. அப்படியும் கூட ஜெயலலிதாவோட அண்ணன் மகளை ஜெய தீபாவா அவங்கள கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க. அதுவும் ஒருபோதும் சாத்தியமில்லை. அரசியல் என்பது ஒரு நட்சத்திர முகம் வேணும், பேச்சாற்றல் வேணும். ஒரு நட்சத்திர முகம் தான் விஜய், ஒரு உச்சபட்ச நடிகர் தான். ஆனா பேச்சாற்றல் இல்லையே. பேப்பரை பார்க்காம 10 நிமிஷம் பேச முடியாது. ஏதாவது ஒரு சித்தாந்தங்களது கலந்து ஏதோ ஒன்று ஒரு 10 நிமிஷம் பேசக்கூடிய ஆற்றலும் வலிமையும் இல்லையே. உள்ளத்திலிருந்து பேசுவார் விஜயகாந்த், உள்ளத்திலிருந்து அப்படியே வரும். கற்பனை பண்ணி பேசவே மாட்டார் விஜயகாந்தை பொறுத்தவரை. அப்படி ஒரு பேச்சாற்றல் விஜய்கிட்ட இருந்துச்சுன்னா விஜய் அரசியலை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா விஜய்க்கு அந்த இது கிடையாது. விஜய் அரசியலுக்கு ஒருத்தர் இல்லை, அவர் தவறான மனுஷன் சொல்லல, அரசியலுக்கு ஒருத்தர் இல்லை. அவரை இயக்குவது யாரோ இயக்குகிறார்கள். திரிசாவை திட்டமிட்டு ஒரு பிராமண பெண்மணியை உள்ள கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பாஜகவினுடைய திட்டம். கோலாகால சீனிவாசன், துக்ளக் ரமேஷ் போன்றவருடைய திட்டம். அதனாலதான் தாவேகாவுக்கு இந்த அளவுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க RSS கூட்டம். எப்படியாவது திராவிட கட்சிகளை ஒழித்து விட்டு குஜராத் போல கொண்டு வர வேண்டும். ஆரிய பாப்பார கூட்டம் நாசக்கார வேலைகளை செய்ய தயார் நிலையில் இருக்கிறது. அதனால அதிமுக பாஜக NTA தலைமையிலான கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பதில் திமுக கவனமா இருக்குதோ இல்லையோ, அம்மையார் சசிகலா அவர்கள் கவனமா இருக்கிறாங்களோ இல்லையோ, எடப்பாடி பழனிசாமியே கவனமா இருக்கார். ஒரு 160 தொகுதியில போட்டிட்டு 130 தொகுதி வெற்றி பெற்றால் அது பலமான அதிமுக ஆட்சியாக இருக்கும். 120, 140, 130 இது மாதிரிலாம் போட்டிட்டா ஏற்கனவே இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நண்டு மாதிரி காலை பிடிச்சி ஒவ்வொருத்தரும் இழுத்துக்கிட்டு நாசக்கார வேலைகளை செய்யறாங்க. இப்போ புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அவர்கள் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில திருச்சி புறநகர் தெற்கு மாவட்டத்தில் குமார் அவர்கள் போட்டியிடக்கூடாதுன்னு விஜயகுமாருக்கு ஒருத்தருக்கு சப்போர்ட்டா பேசுறார்.
3 தொகுதிகளை நான் வந்து கையில் எடுத்துக்கிறேன். அது மாதிரி பல்வேறு விஷயங்கள் அதிமுக உள்ளடி வேலைகள் மாவட்ட வாரியாக நடக்குது. அதனால அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதை விட நம்ம ஒழுங்கா எதிர்கட்சியாக வந்துட்டா போதும். ஆனா விஜய் அதிமுகவுக்குள்ள வரக்கூடாது. நம்ம கேட்கும் போது வரல, கேட்கும் போது இடம் கொடுக்கல. அப்ப நீ துணை முதல்வர் கேட்ட, 120 சீட்டு கேட்ட, 110 சீட்டு கேட்ட. இப்ப நீ இனிமே எதுக்கு? நீ சப்பி போட்ட எலும்பு, அதனால நீ வேண்டாம் அப்படிங்கிற லெவல்ல தான் ரங்கராஜ பாண்டியா கிட்ட, அதிமுக கிட்ட, தமிழக வெற்றி கழகத்திட்ட நாங்க பேச்சுவார்த்தையே நடத்தல அப்படின்னு சொல்லி எப்படி 6 பேர் வந்து என்னைய பார்க்கலன்னு சொன்னாரோ அதே போல இதுலயும் ஒரு பொய் சொல்லியிருக்காரு. சரி, ஆனா உண்மையாவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைப்பது போல விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்தால் அதிமுகவுக்கு பேராபத்து காத்து கொண்டு இருக்கிறது. அதிமுகங்கிற கட்சி எந்த அளவுக்கு கீழே தள்ளி அசிங்கப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திடுவாங்க. ஒவ்வொரு தேர்தல் பிரச்சார மாநாடுகள்ல, பொதுக்கூட்டங்கள்ல விஜய்க்கு பெரிய அளவுக்கு கைத்தட்டல் இருக்கும். வேணும்னே வேற மாதிரியான இது பண்ணி அதிமுக மனசங்கடப்படுத்தும்படியான வேலைகளை ஆரிய பாப்பார கூட்டம் நடத்தும். ஆகையினால விஜய் அதிமுக கூட்டணிக்கு வருவது, என்டிஏ கூட்டணிக்கு வருவது அதிமுகவுக்கு ஆபத்து, ஆபத்து, ஆபத்து என ஒரு திராவிட கட்சி கிட்டத்தட்ட பாதி விளங்கிட்டோம். அப்ப விஜய் என்கிற ஒருவரை வைத்து பிராமண பெண்மணி திரிசாவை வைத்து ஒரு அரசியல் செய்யணும்னு பாஜக திட்டமிடுவது. இதனையெல்லாம் உணர்ந்து கொண்டுதான் எடப்பாடி பழனிசாமி விஜய் எங்களுடைய கூட்டணிக்கு வேண்டாம் என்கிற லெவல்ல இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். எது எப்படி பார்த்தாலும் ஆரிய பாப்பார கூட்டம், RSS கூட்டத்தினுடைய நாசக்கார வேலைகளை நாம் கருவறுக்க வேண்டிய, அந்த நாசக்கார வேலைகளை, அதனுடைய ஆணி வேரை பிடுங்க வேண்டிய வேலைகளை நாம் செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.